Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 875 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஃப்ளஃபி ஐலாண்ட தான் காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் பிக் மாமுக்கு பயந்து துண்டக்கானும் துணியக்கானும்னு அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்காங்க. வந்தவ சாதாரணமா வந்தா பரவாயில்ல, ப்ரொமீத்தியஸ நல்ல பெரிய சைஸ்ல தகன்னு ஏரிய விட்டு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்தானா எல்லாருமே பீதி தானே ஆவாங்க. அப்படி வந்தவ கேக்க நோக்கி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுட்டு அப்படியே நடந்து போறா. பேச்சு பார்த்துட்டு அவ்வளவுதான் அவ வந்து இறங்கிட்டா. வா போலான்னு சிஃபோனை எவ்வளவோ கூப்பிட்டு பாப்பான். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அவ வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா பிஜியால ஏத்துக்க முடியல. ஏன்னா இவங்க பிக் மாமுக்கு பண்ண வேலைக்கு அவ இப்ப வெஜ்ஜியவோ இல்ல சிஃபோனையோ பார்த்தான்னா டெஃபினட்டா கேக்கா வச்சு தின்றுவான். அதனால உன்ன அந்த குந்தானியோட கையில சாக விட மாட்டேன்னு அவளை புடிச்சு வேகமா எழுதிட்டு போயிருவான். இங்க நம்ம பெரஸ்பரோ தான் லைவ் கமெண்ட்ரி. பிக் மாம் ஃப்ளஃபி ஐலாண்ட்ல வந்து இறங்கிட்டாங்க. அவங்க கேக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஐலாண்டே அழிய வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவான். அங்க மோண்டோரு டெஃபினட்டா ஸ்டார்ட் அதுல பாய்சனை கலந்துருப்பாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஒன்னே இவங்க அம்மா சாகணும், இல்ல இவங்க அம்மாவால எல்லாரும் சாகணும். ஏதாச்சும் மிராக்கிள் நடந்தா மட்டும்தான் உண்டு. அதை விதியே முடிவு பண்ணட்டும்னு இவனுக்கு மூடிட்டு உட்கார்ந்துருவானுங்க. அவ செம ஆர்வமா கேக் எடுத்து லபகன்னு திங்க ஆரம்பிச்சிருவான். அவங்க கொண்டாடிட்டு இருக்கா. ஆனா மக்கள் தான் பாவம் பாப்பா அப்படி பயந்து ஓடுவாங்க. இப்ப என்னன்னா அந்த கேக்கோட கிரீமை ஒரு ஸ்பூன் மத்தவங்க எல்லாம் தின்னதுக்கே அந்த டேஸ்ட ஃபீல் பண்ணிட்டு இதுக்காண்டி நாங்க உயிரையே விட தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவ ஜேசிபில மண்ணள்ளி போடுற மாதிரி அள்ளி வாயில போட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா ரெஸ்பான்ஸே இருந்த மாதிரியே இல்ல. இங்க இவனுக்கு ஆர்வம், ஒருவேளை மிராக்கிள் ஏதாச்சும் நடந்துருச்சா இல்ல இனிமேட்டு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆப்பான்னு. இங்க அவங்க அம்மாவை பார்த்து கண்டிப்பா இது ஒரு நல்ல கேக்கா தான் இருக்கும், ஏன்னா இதை செஞ்சவன் உண்மையான செஃப் அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளேயே சஞ்சய்க்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போவா. ட்விஸ்டா கேளுங்க, இவ்வளவு நேரம் வாயில லபகன்னு அள்ளி வச்சால அத வாயில மென்னுட்டு இப்பதான் முழுங்குறா. அடேங்கப்பா, அப்ப ஒத்த வாய்க்கு அவ எவ்வளவு சாப்பாடு அள்ளி வைக்கிறா பாருங்க. ஐ மீன் எவ்வளவு கேக் அள்ளி வச்சிருக்கா பாருங்க. அப்படியே முழுங்கிட்டு ஸ்டன் ஆகி போய் நிப்பா. அப்ப அந்த கேக்கு செஞ்சுட்டு இருந்த டைமை காட்டுறாங்க. ஒரு சில ஐட்டம் எல்லாம் ரெடி பண்றதுக்கு 10 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா சஞ்சய் அதை நான் 2 மணி நேரத்திலேயே முடிச்சிருவேன்னு பயத்தை 6 மாற வேலையை பண்ணிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே வேற வேலை பார்ப்பான். ஏண்டான்னு கேட்டா இவன் பண்ற கேக்க தின்னு பார்த்துட்டு அந்த பிக் மாமோட மூஞ்சி எப்படி மாறுங்கிறத அவன் இமேஜின் பண்ணி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது சிப்பா வருது அவனுக்கு. அட பாவி, எங்க நாடே ஆபத்துல இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ உன்னைய கொல்ல ட்ரை பண்ணா. அவளை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டு இருக்கியான்னு கடுப்பாவா. அட பரவாயில்ல விடுங்கட்டு ஜாலியா வேலையை பார்த்திருப்பான். இப்ப அவன் நினைச்ச மாதிரியே கேட்க முழுங்கினவ அப்படியே டப்புன்னு நெஞ்சு அடிக்குது. அவளால நிக்க முடியல. காட்டு கத்திட்டு அப்படியே பேக்ல விழுறா. அவ அப்படி பொத்துன்னு விழுந்ததை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸ்டார் ஹேட்டோட ஆளுங்க கேக்கல பாய்சனை கலந்துட்டானுங்க. ஏன்னா நம்ம பிக் மாம் கவுந்துட்டாங்க. இப்ப அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். போங்கடான்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு அனுப்பி விடுவாங்க. கீழே விழுந்தவளுக்கு அப்படியே பாடி எல்லாம் உதறுது, வேர்க்குது, கண்ணெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அந்த டைம் பிக் மாமு அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணுல ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வருது. மேடம்க்கு அப்படியே காத்துலயே பறக்கிற மாதிரி இருக்குது. அட வேற ஒண்ணு இல்ல, டேஸ்ட்ல மூழ்கி போயிட்டான். அத சாப்பிட்ட செஃப் பெஜி எல்லாம் என்ன சொன்னாங்க, அதே வார்த்தையை இவளும் சொல்லுவா. இது ரொம்ப டெலிஷியஸா இருக்குது. இந்த டேஸ்டுக்காண்டி நான் சாக கூட தயார். இப்படி ஒரு டேஸ்ட் நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. அன்பிலீவபிள்னு அசந்து போயிட்டான். இப்படி இவ கேக்க தின்னுட்டு எந்த அளவுக்கு அசந்து போனாலும் அதை கேட்டுட்டு பெரஸ்பரம் அங்க பாதி செத்துட்டான். மொத்தத்துல பிக் மாம் எதிர்பார்த்த வெட்டிங் கேக் இதுதான். சோ சந்தோஷத்துல காட்டு கத்திட்டு இருப்பா. இவனுங்க பார்த்துட்டு ஆமா பாய்சன் என்னாச்சு, அவங்க சாகலையா அப்படி இப்படின்னு கேட்பானுங்க. ஒருவேளை வச்ச பாய்சன் நம்ம பிக் மாமுக்கு ஒர்க் ஆகலையோ என்னமோ, நம்ம தப்புச்சிட்டோம், பிக் மாமுக்கும் அதோட டேஸ்ட் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு இந்த மெண்டல் பையன் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருப்பான். ரைட்டு, பிக் மாமா ஒரு வழியா தடுத்தாச்சுன்னு வைங்க. இப்படி ஒரு கேக்க செஞ்சதுக்காக சிஃபோனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். அட அவன் எதுக்காண்டி இவ்வளவு சந்தோஷப்படுறான்னா, நார்மலா ஒரு கேக்கு அது இதுன்னு செஞ்சு கொடுத்தாலாம் நம்ம பிக் மாம தடுக்க முடியாது. அவளோட ஹங்கர் பேங்க்ஸ் அட்டாக்க ஸ்டாப் பண்ற அளவுக்கு டேஸ்ட் இருந்தா மட்டும்தான் அவளை நிறுத்த முடியும். அதை வச்சே சொல்லிடலாம் அது டேஸ்டா இருக்கா இல்லையான்னு. மொத்தத்துல இவங்க சாதிச்சிட்டாங்க. அதனால கேப் விடாம என்ஜாய் பண்ணி அந்த கேக்க தின்னுட்டு இருப்பா. உடனே பரஸ்பரம் எல்லா ஐலாண்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவான், இந்த மாதிரி பிக் மாமோட ஹங்கர் பேங்க்ஸ் அட்டாக்க ஸ்டாப் பண்ணியாச்சு, இனிமேட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒண்ணு அத்தனை பேரும் சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அண்ட் அந்த பாராட்டு பூரா நம்ம புட்டிங்க்கு தான். ஏன்னா அவ தான் இந்த கேக்க ரெடி பண்ணா ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளுவாங்கன்னு வைங்க. அந்த ஃப்ளஃபி ஐலாண்ட ஒட்டி இருக்கவங்களுக்கு தான் உயிரே நின்னு போச்சு ஒரு செகண்ட். ஏன்னா ஒருவேளை கேக் மட்டும் டேஸ்ட் நல்லா இல்லன்னு தெரிஞ்சிருந்துச்சு, அவ்வளவுதான் அவளோட டோட்டோ லேண்டையே மொத்தமா இன்னைக்கு நைட்டே சம்பவம் பண்ணிருப்பா. சரி, எல்லாமே இப்ப வில்லனுங்க சைடு நல்லபடியா முடிஞ்சு அந்த காட்டு எருமையா ஒரு வழியா சமாளிச்சாச்சு. அது பாத்தீங்கன்னா காட்டு பண்ணி மாதிரி தின்னுட்டு இருக்குது. டிஃபோன் வந்து இந்த கண்ட்ரிக்கு துரோகம் பண்ணிட்டாலாம், புட்டிங் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டாலாம். சோ புட்டிங்க பாராட்டி பயங்கரமான பாராட்டுகள். ஆனா பாவாவை தனியா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, வேற ஒருத்தர்.
அவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல மனுஷன், அவரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சஞ்சயை நினைச்சு அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இவளால சஞ்சய் கூட போக முடியாது. போகணும்னு அவ சொன்னான்னா கூட்டு போயிருவான். பட் பிக் மாமா விட்டுட்டு அவளால வர முடியாது. சரி அப்படியே அங்க கட் பண்ண ஜிம்பையோட ஆளுங்கெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு வந்து நின்னாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க குட் பாய் சொல்ல வந்தாங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஜிம்பை புடிச்சு வண்டையா திட்டுவான். ஏன்டா இப்படி கிறுக்குத்தனம் பண்றீங்க? ஏன் ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்களாச்சும் தப்பிச்சு போயிருக்கலாம்ல, எதுக்காண்டி இந்த வேலையை பண்ணீங்கன்னு கேட்டா இவங்க மொத்த குரூவுமே முடிவு பண்ணி தான் ஸ்டார் ஹேட்டோட குரூவை காப்பாத்த வந்திருக்காங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ஜிம்பை வந்து இப்ப ஸ்டார் ஹேட்ஸ் கூட போய் சேர்ந்துட்டான். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அவனோட பாதை வந்து கரெக்டா இருக்கணும். இவங்களோட முன்னாள் கேப்டன் இங்கே சிக்கி சின்ன பின்னமாயி பிக் மாமோட டெரிட்டோரியில சாகிறது சுத்தமா பிடிக்கல. அவங்க எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போய் அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு முயற்சியா தான் இவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா வட்டட்சுமி எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். இப்பதான் நம்ம ஆளுக்கு எஸ்கேப் ஆக போறோம்னு கான்பிடென்ட்டே வந்து இருக்குது. அந்த வட்டட்சுமி அவ்வளவு பெருசுக்கு இருந்து அட்டாக் பண்ணாலுமே அவனையும் திருப்பி அட்டாக் பண்றாங்க. அவனை காப்பாத்தணும்ல, அதனால சன் பைரட்ஸ் களத்துல இறங்கி பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. இந்த ஜீனி தொல்லை வேற தாங்க முடியல. சும்மா வந்து நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்த அலாதீன் ஏங்கிட்டியா வாடா குய்யாலன்ட்டு பாஞ்சு வந்து ஒரே அடி. அவ்வளவுதான், அது மட்டை. அந்த டாட்டா ஷிப்பை வச்சு மொத்தமா நம்ம ஆளுகளை ரவுண்டு கட்டினாங்கல்ல. இவங்க பொலன்னு பொழந்ததுல நம்ம ஆளுக தப்பிக்கிறதுக்கான ஒரு ரூட் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனி இவங்க தப்பிச்சா மட்டும் போதும். சோ நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு நாங்க எங்க ஃபார்மர் கேப்டன் ஜிம்பை காண்டி போராடுவோம்டா, யாரையும் தொட விட மாட்டோம்னு உசுர கொடுத்து போராடுவாங்க. ஜிம்பைக்கே இப்பதான் தெரிய வருது கடலுக்கடியில இருந்த ஸ்லக்ஸ் எல்லாத்தையுமே டிசபிள் பண்ணது இவங்க தான். அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைன்னா பாருங்களேன். ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு தெரியாம அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஜிம்பையோட ஃப்ரெண்ட்ஸ்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு லூஃபி பாராட்டி தள்ளுவான். சரி நல்லபடியா போயிட்டு வாங்க ஜிம்பை, ஸ்டார் ஹேட், நம்ம கண்டிப்பா திரும்பி ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அனுப்பி வைப்பான். லூஃபியால சதம் போட்டு கத்த முடியல, பையன் டயர்ட்ல இருக்கான். அந்த டைம் திடீர்னு ஜெர்மா 66ஓட அந்த கோட்டைய ஏதோ பெரிய பீரங்கி கொண்டு வந்து டமால் டமால் டமால்னு பயங்கரமா அடிக்கும். அது யாரு? நிஜமாவே நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!